காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். நீங்கள் எடுத்துட்டு இருக்க டாபிக் பெரிய தம்பதிகிட்ட சொன்னது, நீயும் ஆம்பளையாடும் சாப்பிடுங்க, எது நினைச்சிட்டு ஏங்கிறாளோ அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னது. பெரிய காஞ்சிபுரத்தில் சமயத்தில் ஒரு தரிசனம் பண்ண பல ஊர்கள்ல இருந்தோ நிறைய பேர் தினமும் வருவா. அது விசேஷம்லாம் கேட்கவே வேண்டாம், கூட்டம் போடும். மகர சங்கராந்தி அன்னைக்கு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் குவிஞ்சிருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு தம்பதி நின்று இருந்தா. அவளை பார்த்தாலே முகம் முழுக்க ஒரு சோகம் நிரந்தரம் அப்படின்றது தெரிஞ்சது. கூட நகர நகர நேரமும் சேர்ந்து நகர்ந்துட்டு உச்சி காலத்துக்கு நடுங்கிடுத்து. அந்த சமயத்துல அந்த தம்பதி கிட்ட ஏதோ ஒரு பரபரப்பு சுத்திட்டு இருந்தது. ரெண்டு பேரும் ஏதோ முழுக்கிறதும் அங்க குறுக்காத அப்படி போட விட்டையாவது குறுக்கால போயாவது தரிசிச்சிடலாமா, அப்படி கிடைக்குமா அப்படிலாம் அங்கேயும் இங்கேயுமா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குமா, அப்படி நிலைமை கொள்ளாம வச்சுருந்த அந்த சமயத்துல அங்கிருந்த மலை சப்பதி சிப்பதி சிப்பதி அப்படி இப்படி நான் மற்றவெல்லாம் தொந்தரவுலாம் செய்யக்கூடாது, ஒழுங்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் மேன்மையா சொன்னார். சட்டுன்னு தன்னோட கையை இந்த மஞ்சப்பை எடுத்து உயர்த்தி சிவத்திட்ட காமிச்சார். இந்த தாசாமி பெரிய எங்கள்கிட்ட கேட்டதை எட்டு வந்திருக்கோம், அவர் பிச்சை வாங்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி அதை கொடுத்துடணும்னு, அதான் கொஞ்சம் பரபரப்பா இருக்கோம் நாங்க, நீங்க கொஞ்சம் தயவு பண்ணா முன்னாடி போய் கொடுத்துருவோம் நாங்க அப்படின்னு சொன்னார். பெரியவர் கேட்ட எட்டு வந்திருக்கோம் அப்படி சொல்லி ஏமாத்த பாக்குறது என்ன, அதெல்லாம் விட முடியாது, இல்ல கண்டிப்பா சொன்னார் அவன் நிச்சயமா அப்படின்னு அவரு கண்டிப்பா சொல்லிட்டார். எல்லாம் விட முடியாது, பொய் சொல்ல நீங்க நான் பொய் சொல்லல, ஆசான் ரெண்டு பேரு கனவுல கேட்டார், அதனாலதான் இந்த கொய்யாப்பழத்தை நான் வெட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்படி கெஞ்சலா சொன்னாங்க. ஆனாலும் யார் நம்பல, கூட நிற்கிறவெல்லாம் கொஞ்சம் ஏழமா கேவலமா பேசலாம். துபை அமைதி ஆயிட்டா, தம்பதி ஆயிட்டா. அவர் தானே கேட்டாரு, அவர் எப்போ வாங்கிக்கணும்னு பெரியவாளுக்கு தெரியாதா, நீ அவசரப்படணும், அவரே எடுத்து கேட்டுப்பார் வாங்கிப்பார் அப்படின்னு முணுமுணுத்தார் பெண்மணி. ஆட்சி மெதுவா நகர்ந்து அந்த பெரியவாளை அவர் தம்பதி தரிசிக்கிற மரம் வந்துடுச்சு. அப்படி நம்ம போட்டாட்டியுமா ஆச்சரிய காலில் விழுந்தா, பிரசாதத்தை வாங்கிடுங்க ஏன்னு. பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலா என்னை பார்த்ததும் அந்த வேலையை மறந்துட்டியே, நேற்று ராத்திரி கொய்யாப்பழம் உடனே நான் கேட்டேனே முடிஞ்சியோ அவனுக்கு பிரிவா கேட்க எல்லாரும் அதிர்ந்து போயிட்டால, அவ போய் சொல்றா அப்படின்னு நினைச்சு குறை பின்னெல்லாம் அப்படி தலையை கொண்டு விட்டான். அவசரமா மஞ்சள் பயிர் இருந்த கொய்யாப்பழத்தை எடுத்து நீட்டினான் அந்த ஆசாமி. பெரிய தம்பகத்துல இருந்த கீழே பார்த்தார். அது அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அவர் ஒரு சட்டை மூடி தடை நீட்டி பழத்தை வாங்கிட்டு கொஞ்சம் ஜனம் கிளம்பி பக்கத்தில் வச்சார். கழிஞ்சிருந்த அந்த கனியை கனியோடு எடுத்து பெரிய மென்மையா ஒரு அழுத்து ஏற்றினார். கிருஷ்ணரோட கால் பட்டதுக்காகவே காத்துட்டு இருந்த யமுனை அது பாதம் பட்டு விலகி வசுதேவருக்கு வழிவிட்ட மாதிரி, பெரியவருடைய கரம் பட்டதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி அந்த கொய்யாப்பழம் தட்டுன்னு ரெண்டு விடலாம் குழந்துட்டு பிரிவா ஒரு விடல லாவகமா அதை எடுத்து அதை பார்த்து அவளை பார்த்துட்டு யாரும் எதிர்பார்க்காதபடி சேர்ந்த பழத்துல அந்த பாதியை எடுத்து அப்படியே வாயில ஓட்டுட்டார் பிரிவா. இன்னொரு பாதியை தம்பதிகிட்ட கொடுத்தார். நீயும் ஆம்பளையாடும் சாப்பிடுவா, ஏன் நினைச்சு ஏங்கிறீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு ஆசிரியம் பண்ணி அனுப்பிட்டேன். எல்லாருக்கும் இப்போ அந்த தம்பதி மேல தனி மரியாதையே வந்து, இது மேலேயும் பற்றும் ஆசை வைக்காத பெரியவா இவர் கொண்டு வந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டார். உடனே மீதிய பிரசாதமா தராருனாக்கா தம்பதிகள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கா அப்படின்றத பேசிட்டான். அவன்
அவர் செஞ்ச பாக்கியம் என்ன, பெரியவா அவருக்கு தந்த வரம் என்ன அப்படிங்கிற சரியா ஒரு வருஷம் கழிச்சு அதே தம்பதி பெரியவாளுக்கு வந்த போதுதான் தெரிஞ்சது. ஆமா, இப்போ இந்த வகையில பிறந்து 1-2 மாசம் ஆன குழந்தை கையில எடுத்தது. எடுத்து உட்பட பெரியவாளுடைய காலண்டரை போட்டுட்டு இன்னும் நமஸ்காரம் பண்ணான். என்ன உங்க பேருக்கு நிறைய எழுதா அப்படின்னு கேட்கலாம் பெரியவா. அவருடைய புன்னகையே அது எல்லாருக்கும் உணர்த்தி. ஆசையே இல்லாத மகான் ஆசையா கேட்கறாப்புல உபயோகப்படுத்த கேட்டு அதே ஆசீர்வாதமா கொடுத்து அந்த தம்பதியோட ஆசையை பூர்த்தி செஞ்சிருக்காருன்னா அந்த தம்பதிகளுடைய பக்திய என்னன்னு சொல்றது? மகா பெரிவா திருவடிக்கே சரணம். மகா பெரிவா சரணம்.